நீங்க இப்போ இந்த இண்டிபெண்டன்ட் சாங்லாம் நெறைய கேட்பீங்களா சார்? அப்படி இண்டிபெண்டன்ட் சாங் கேட்டு யாராவது இப்ப யங்ஸ்டர்ஸ் நெறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப புடிச்சு நல்லா பண்றான் சூப்பர். இந்த மாரி கேட்கறது உண்டா? இல்ல உங்க கேட்பேன். எனக்கு ம், பால் டப்பாவுடைய ஒர்க் பிடிக்கும். ம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த அசல் கோலாருடைய அந்த நான் தான் அந்த பையன் அந்த சாங் யார்ரா அந்த பிடிக்கும். பையன்? அது நல்லாருக்கும். சூப்பர். அப்ப இண்டிபெண்டன்ட் மியூசிக்லாம் நெறைய கேட்டு தான் இருப்பீங்க. கேட்டுருக்கேன். சூப்பர் சார், சூப்பர் சார். உங்களுக்கு ஆன் ஸ்கிரீன்ல எந்த ஹீரோயின் பேர் ரொம்ப பிடிக்கும்? நீங்க நடிச்ச ஹீரோயின். அப்புறம் எந்த ஹீரோயின் கூட நீங்க நடிக்கணும் இந்த ஹீரோயின் கூட நடிக்கணும்னு ஆசை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. இவங்க கூட பேர் பண்ணி நடிக்கணும்னு ஆசை. இல்ல இது ஜெனரலா ஒரு விஷயம் தான் சார். நம்ம நடிச்சதுலயே பெஸ்ட் அப்படி நம்ம எப்படி ஒரு ஆன் சொல்றது? ஸ்கிரீன்ல பேர் உங்களுக்கே சூப்பரா இருக்காங்க இவங்க. இத நான் எப்படி சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். நான் இதுவரைக்கும் நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருந்தது? நான் நெறைய பேர சொல்லுவேன் சார். எனக்கு அந்த பேச்சுலர் அவங்க அவங்க அப்படியா? கூட காம்போ சூப்பரா பிடிக்கும். அதுக்கப்புறம் அ அவங்க பேர் என்ன? ஆ வரல. ஞாபகம். ஆனா அந்த டீசர் பார்த்து ஓ! இம்மார்டல். இப்ப ஆமா. கைடு அந்த கயாடுவோட ரொம்ப நல்லாருக்கும். ஷி இஸ் ஆல்சோ வெரி பிரிட்டி அண்ட் டேலண்டட். உங்களுக்கு இப்போ எதா ஆசை இருக்கா சார்? எனக்கு இந்த ஹீரோயின் கூட நடிக்கணும். ஒரு நடிக்கனா புரியுது கதைக்காக தான் கேட்பீங்கன்னு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஹீரோயின் கூட எனக்கு பேர் பண்ண ஒரு ஆசை. அவங்கள ரொம்ப அப்படி பிடிக்கும். கிடையாது. ஆனா எனக்கு ஒரு இந்தியாலயே ரொம்ப பிடிச்ச ஆக்டர்னா எனக்கு கங்கனா ரனாவத் ரொம்ப பிடிக்கும். ஆமா. அவங்களுடைய ஆக்டிங் அவங்க செம்ம ஆக்டிங். ஆமா. ஏன்னா அவங்க கூட நான் வொர்க் பண்ணும்போது அவங்க டைரக்டரா நான் வந்து மியூசிக் பண்ணேன். அவங்க எஸ். ஆமா டைரக்ஷன்ல. அந்த அப்ப எல்லாமே நடிச்சு காமிப்பாங்க. அப்படியே நம்ம பார்த்துட்டே இருப்போம். சூப்பரா நடிப்பாங்க. அவங்க கூட வொர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை. சூப்பர் சார்.